இனிக்கும் கரும்புகளை இல்லங்கள் தோறும் கட்டி வைத்து கொண்டாடும் பாரம்பரியம் இன்றளவும் பொங்கல் பண்டிகையின் அடையாளமாக விளங்குகிறது. அந்த சுவையான மற்றும் தரமான கரும்புகளை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு மாதக்கணக்கில் வியர்வை சிந்தி அறுவடை செய்யும் விவசாயிகளின் உழைப்பு விலை மதிப்பற்றதாகும். அந்த வகையில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு ஸ்லாங்கூர் பந்திங்கில் கரும்பு விவசாயத்தில் ஈடுபட்டு வரும் கஸ்தூரி கண்ணாவிடம் பர்னாமா செய்திகள் சிறப்பு நேர்காணல் மேற்கொண்டது. ஜனவரி மாதம் பொங்கலுக்கு பயன்படுத்தப்படும் கரும்புகளின் விளைச்சல் செயல்முறை சுமார் 3 அல்லது 4 மாதங்களுக்கு முன்னதாகவே தொடங்கிவிடும். அதன் பின்னர் பொங்கல் பண்டிகைக்கு 3 நாட்களுக்கு முன்னதாக அதற்கான அறுவடைகள் தொடங்கும் என்று கடந்த 6 ஆண்டுகளாக கரும்பு விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கும் கஸ்தூரி கண்ணா தெரிவித்தார். அக்டோபர்லேருந்து நம்ம பராமரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அறுவடை செஞ்சுருவோம். இப்போது செப்டம்பர்லாம் நம்ம ஒரு தடவை அறுவடை செஞ்சிடணும். செஞ்சு முடிச்சுட்டு அது வளர்கிற ஸ்டார்டிங்லேருந்து அதை நம்ம பராமரிச்சுக்கிட்டு வரணும். அதுதான் 4 மாதம் 3 மாதத்தில் வந்துடும். இதே நீங்கள் மொத அதை நட போகிறீங்கன்னா அதுக்கு 1 வருஷம் டைம் கொடுக்கணும். இப்போ ஜனவரியில் நீங்கள் அறுவடை பண்ணணுன்னா குறைஞ்சது நீங்கள் மார்ச்சில் ஏப்ரல்லாம் நட்டுட்டு அதை பராமரிச்சுட்டு வரணும். அறுவடைனா. இதே 2வது அறுவடைனா நீங்கள் செப்டம்பர்லாம் அதை ஒரு தடவை அறுவடை பண்ணி எடுத்துடணும். அதுக்கு வளர்கிறதுக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுக்கணும். 4 ஹெக்டேர் நிலப்பரப்பில் செங்கரும்பு மற்றும் மஞ்சள் நிற கரும்புகளை நட்டு கஸ்தூரி வியாபாரம் செய்து வருகிறார். பொங்கல் காலகட்டத்தில் ஸ்லாங்கூர் உட்பட வெளி மாநிலங்களில் இருந்து வரும் வியாபாரிகளுக்கு இங்கு கரும்புகள் மொத்தமாக விற்கப்படுகின்றன. இதனிடையே தமது தோட்டத்தில் கரும்புகள் குளிர்பானத்திற்காகவும் விற்பனை செய்யப்படுவதாக அவர் தெரிவித்தார். எனினும் குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு குளிர்பானத்திற்கான விற்பனைகளும் அறுவடைகளும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படும் என்று கஸ்தூரி விளக்கினார். ஜனவரிக்கு அப்புறம் நம்ம அதுக்கு அடுத்த அறுவடை ஜூஸ்க்காக நம்ம அறுவடை செய்வோம். ஸோ பொங்கலுக்கு நம்மளுக்கு கரும்பு வேணும்னா நம்ம அக்டோபர்லேயே நம்ம ஜூஸ் வியாபாரத்தை நிறுத்திடுவோம். ஜூஸ் சப்ளை பண்ணுறது நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பொங்கலுக்கு வளர்த்துட்டு பொங்கல் அறுவடை முடிஞ்சு திரும்ப ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் வளர்ந்துட்டோன்னா நம்ம திரும்ப அந்த ஒரு 6 மாதத்துக்கு ஜூஸ் விற்பனை செய்வோம். நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதம் கரும்பு விளைச்சலுக்கு சவால் நிறைந்த காலகட்டம் என்று கஸ்தூரி குறிப்பிட்டார். அந்த காலகட்டத்தில் ஏற்படும் வெள்ளத்தால் கரும்புகள் பாதிக்கப்படுவதோடு பொங்கலுக்கான கரும்பு விநியோகிப்பிலும் சுணக்கம் ஏற்படும் என்று அவர் கூறினார். நம்மளுக்கு நவம்பர்லேயும் டிசம்பர்லேயும் மழை காலம் அதிகமானனால வெள்ளம் ஏறிடுச்சு. ஸோ அந்த வெள்ளம் ஏறனால வளர்ச்சி கொஞ்சம் கம்மியாயிருச்சு. போன வருஷம் நம்மளுக்கு 3000லேருந்து 4000 வரைக்கும் கஸ்டமர் எடுத்திருந்தாங்க. இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 10,000க்கு அதிகமாகவே கேட்டிருந்தாங்க. பட் நம்மளால் அதை கொடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா தோட்டத்தில் இந்த மாதிரி வானிலை எல்லாம் மாறி வளர்ச்சியும் குறைவாக இருந்தனால நம்மளால் அவ்வளோ அனுப்ப முடியல. விவசாயம் சவால் நிறைந்ததாக இருந்தாலும் பண்டிகை காலகட்டத்தில் கலாச்சாரம் பின்பற்றப்படுவதற்கு தமது தோட்ட தொழிலும் ஒரு காரணமாக இருப்பதை நினைத்து பெருமை கொள்வதாக கஸ்தூரி தெரிவித்தார். பொங்கலை முன்னிட்டு கரும்பு விளைச்சல்களுக்கு விவசாயிகளின் உழைப்பு அளப்பரியது. அவர்களது உழைப்பால் இனிப்பான மற்றும் தரமான கரும்புகள் கிடைப்பதோடு கலாச்சாரமும் பின்பற்றப்படுகின்றன. ஆக அவர்களது உழைப்பை உணர்ந்து பண்டிகையை கொண்டாடுவோம். பர்னாமா தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மோமாடுடன் நான் பவித்ரா சுப்பிரமணியம்.